சென்சார் போர்டுக்கு ஜனநாயகன் படத்து மேல என்ன கோபம்? அவ்வளவு கோபம். சென்சார் போர்டுக்கு விஜய் மேல ரொம்ப கோபம். ஆ. அதனால தான் இந்த மாதிரி ஆழ்த்துறதை போட்டுக்கிட்டு. ஏன்னா அந்த படத்துல விஜய் துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. வேற எந்த படத்துலயும் துப்பாக்கி எடுத்து சொல்லு. துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சு. துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. இந்த காட்சிகள்லாம் பயங்கர வயலண்டா இருக்கு. நாட்டுக்கு பெரிய அமைதி குலையுது. அதான் சீமான் சுடாத துப்பாக்கியெல்லாம் அவர் வச்சிருக்கிறாராம். AK-74 மாதிரி 84, 94. விஜய் இந்த படத்துல துப்பாக்கி எடுத்து சுடுறதுனால நாட்டோட அமைதி அமைதி கொலையுது. கெட்டுருது. தியேட்டர்ல டப்பு டப்புன்னு எல்லாரும் கண்ணிலையும் புல்லட் படாத அப்படி இப்படி பண்ணிட்டாங்க. அதனால அப்படியே தடை பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரியாயிடும் பிரச்சனையெல்லாம். அதாவது நம்ம விஜய் அரசியலுங்கிறது வேற நிலைப்பாடு. அதுல நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. அவரோட அரசியல்ல பண்ற கோமாளித்தனத்தை நான் கிண்டல் பண்ண தான் செய்வேன். பட் ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, தமிழ் பண்டிகை பொங்கல், தை திருநாள். கலைஞர் கருணாநிதி தான் அறிவிச்சார். தை தாண்டா பொங்கல், தமிழனுக்குன்னு ஒரு டேட் இருக்க முடியும். தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தானே இருக்கு. தை தானே ஒன்றில் ஆரம்பிக்குது. சித்திரை வைகாசினா நீ பாட்டு பாடுற இல்லை தை தானே அப்படின்னு அறிவிச்சார். பெரிய முரண்பாடான விஷயத்த அழகா செஞ்சார். அதை அப்படி இருக்கக்குள்ள பொங்கலுங்கிறது என்ன? முதல் நாள் காணும் பொங்கல். தமிழர்களுடைய மரபா பாருங்க, காணும் பொங்கல். இப்போ எல்லாரையும் பார்க்கறது, வர்றது, போகிறது, வர்றது, நல்லது கெட்டது, பொங்கல் வைக்கிறது, சாப்பிட்றது, விவசாயத்துக்கு நன்றி சொல்கிறது, விவசாய பயிர்களுக்கு நன்றி சொல்கிறது. மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அது கதிரை எடுத்து அந்த நட்டு சுற்றி மாடு, நம்மள்கிட்ட இருக்கிற மாடை ஆடை கட்டி மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து மாட்டுக்கு மாலையெல்லாம் புது மாலையெல்லாம் போட்டு குளியாட்டி முழுக்காட்டி மாலையை நிப்பாட்டி பொங்கலோ பொங்கல் சங்கராதேவி ஆடு மாடு பெருக பெருக பொங்கலோ பொங்கல்னு கூவுவோம் குடும்பமாக. சின்ன பிள்ளை நம்ம டங் 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 தட்டை எடுத்துட்டு அடிச்சு விட்டுவோம். இது நம்மளுடைய மரபு. திருவள்ளுவர் தினம்னு அதில் ஒரு நாள் இருக்கும். டாஸ்மார்க்கே லீவு. அப்படி ஒரு வள்ளுவனுக்கே ஒரு பண்டிகை கொண்டாடும் மக்கள் தான் ஆன்றோர் சான்றோர். நம்மளோட கிளப்பிங்கில் அப்புறமா ஒரு சினிமா பார்க்குறது இது மஸ்ட்.